மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அவருக்கு 2 தடவை வாய்ப்பு வந்துச்சுங்கிறாரு. அது என்ன வாய்ப்பு? அது கிளாரிட்டி இல்லாம இருக்கேன். 2 தடவை வாய்ப்பு வந்ததுன்னு எனக்கு தெரியும், சொல்ல விரும்பல. அந்த வாய்ப்பு அவர் எதுக்காக நழுவ விட்டார்? செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். எதுக்கு இந்த விவகாரம் தொடர்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. 10 நாள் கெடுக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்ல மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும்ல. தேவையே இல்ல. சசிகலாவும் ஓபிஎஸும் இது நாள் செஞ்ச முயற்சிகள் வீணா போயிடுச்சு. எடப்பாடியார் அவங்கள ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப செங்கோட்டையனை கொம்பு சீவி விடுறாங்க. இந்த கட்சிக்கு எதிராக செய்ய மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு அசைன்மெண்ட். எப்பா நாங்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், கவுண்டரை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. நீ அந்த ஏரியால பெரிய கவுண்டரா இருக்க, நீ ஏதாவது சொன்னா கவுண்டர் கேட்கிறாரான்னு பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. உங்களுக்கு ஓணம் வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப நன்றி. அதாவது நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். பரபரப்பான ஒரு அரசியல் நாளா இன்னைக்கு மாறி இருக்கு. செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையும் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு மனம் திறந்து செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசி முடிச்சிருக்காரு. எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு அரசியல்வாதின்னு வச்சுங்க, ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணால் கூட எனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது. செலவு பண்ணணும். ஏதோ ஒரு தினத்தந்தி, தினமலர், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, இந்த சேனல்லாம் ஒரு 30 செகண்ட்ஸு பைட்டு அதில் விளம்பரம் இப்படி போடுறதுனா கூட மினிமம் ஒரு 2 கோடி ரூபா செலவு பண்ணணும். 2 ரூபா செலவே பண்ணாமல் ஒரு வாரமாக லைம் லைட்டில் செங்கோட்டையன் ஒருத்தருக்கு பெரிய விளம்பரம் கிடச்சது தான் மிச்சம். என்னுடைய பார்வை, உங்களுடைய பார்வை, எல்லாருடைய பார்வையும் ஓசியில் விளம்பரம் வாங்கிட்டார். அரசியல்வாதினாலே விளம்பரம் தான் முக்கியம். விளம்பரத்தால் தான் அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையே. அவர் எதையோ ஒன்று சொல்லி இன்றைக்கி அவர் சொன்னதை பார்த்தா அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவை உருவாக்குவேன்றாரு. ஏற்கனவே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இருந்தார். ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேர் அதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் அல்லது ஒருங்கிணைப்பு குழுவினுடைய பொறுப்பாளர்கள்லாம் அவங்களால முடியாததை இவர் தலையில் வச்சிருக்காங்க. இப்போ இதை மாற்றிருக்காங்க. கார்டு மாற்றிருக்காங்க. நீங்கள் கார்டை மாற்றிருக்காங்க. ஓபிஎஸ்ஸால் முடியாது. அப்புறம் ஒரு 2-3 பேர், கேசி பழனிசாமி, எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது, அகையில சொல்ல யாருன்னு தெரியாது. அவங்களால முடியாததுக்கு இப்போ இவரை அவங்க இடத்துல வேற உட்கார வச்சுருக்காங்க. அவர் அதுவும் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி இப்போ இருக்கிற திமுக ஆட்சி போகணுங்கிற மனநிலை மக்களுக்கு, அதிமுக வரணுங்கிற மனநிலை மக்களுக்கு, அந்த இது நிறைவேறணும்னு சொன்னால் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்கணும். நியாயமான வாதம்னே வச்சுக்கலாம், அவர் சொல்கிறது சரின்னே வச்சுக்கலாம். ஆனால் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாரு, யாரை சேர்க்கணுங்கிறத முடிவு பண்ணுறது பொதுச் செயலாளருங்கிறார். தட்ஸ் இன் த மேட்டர். 10 நாள் நீ அல்டிமேட்டம்ங்கிற, 1 மாதம் வரைக்கும் பார்ப்போங்கிற, அப்புறம் நாங்கள்லாம் இதுக்காக ஒருங்கிணைஞ்சு பாடுபடுவோங்கிற. உங்களாலேயே எடுத்த உடனே ஒருங்கிணைஞ்சு பாடுபட முடியல. 10 டேஸ் அல்டிமேட்டம், அதுக்கப்புறம் ஒரு மாதம், இதெல்லாம் வர்றதுக்குள்ளே எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இவர் கொடுக்குற காலக்கெடுவெல்லாம் வர்றதுக்குள்ளேயே எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 234 தொகுதியிலையும் போட்டியிட விரும்புவங்கெல்லாம் பணம் கட்டுங்கன்னுவாங்க. அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இவருடைய கோபிச்செட்டிப்பாளையத்துலேயே இவரை தவிர ஒரு 50 பேர் பணம் கட்டுவான், 60 பேர் பணம் கட்டுவான். நீங்கள் யாரை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற உரிமையும் பொறுப்பும் கடமையும் பொதுச் செயலாளருக்கு உண்டுங்கும்போது யாரை கேண்டிடேட்டாக நிற்க வைக்கணும், யாருக்கு ரெட்டலைக்கு உண்டான பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்கணுங்கிறதும் அவர் தான். அப்போ இவருக்கு அந்த பி ஃபார்ம் வாங்குகிற வேலை வந்துடும். இவர் தொகுதிக்கு அவர் தானே போட்டு கொடுக்கணும். நீ கட்சியில் ஒருத்தர் சேர்த்துறதுக்கே அவருக்கு தான் உரிமைன்னும் போது உனக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு தான் உரிமை.
அப்புறம் இவர் அந்த வேலையில் போயிடுவார். என்னைக்கா ஒரு நாள் இது ஒருங்கிணைஞ்சே தீர்வோம், ஆனால் இப்போ நம்ம ஜெயிச்சே தீரணும், ஆகையால் நான் வந்து பயணம் போகிறேன்னு ஆரம்பிச்சுடுவார். ஒரு முயற்சி இல்லை, செங்கோட்டையனுடைய இந்த முயற்சி நியாயமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எடப்பாடி பழனிசாமி நிறைய இடங்களில் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போர்க்கொடியோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கருத்துமே நிலவலை, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது ஒரு தரப்பினர் வரவேற்கிறாங்க, இன்னும் சில தரப்பினர் வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்க கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பிரதிபலிக்கிறேன் அப்படிங்கிறார். இல்லை, நான் என்ன என்னுடைய அரசியல் புரிதல் என்னன்னு சொன்னால், ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு பொதுக்குழுவால் வெளியே அனுப்பப்பட்டாங்க. அவங்க கூட தான் மற்றவங்களாம் போயிருக்காங்க. நீங்கள் சொன்ன புகழேந்தி, கேசி பழனிசாமி, ஜேசிடி பிரபாகரன், அப்புறம் ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவங்க ஆலங்குளம் எம்எல்ஏ, அவர் என்ன பேர், பிஹெச் பாண்டியன் பையன், மனோஜ் பாண்டியன், இவங்களாம் அவங்க கூட போனாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இங்கேருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகி இருப்பவர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேணாம், எங்களை கட்சியில் சேர்த்தா போகிறோம், நாங்கள் கட்சியில் வேலை பார்க்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் ஒருங்கிணைச்சு செயல்படணும். எல்லாம் ஊடையில் என்ன சொல்கிறாரு, 84 வந்து எஸ்டிஎஸ் வந்து தலைவருக்கு எதிராக கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாரு, ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாரு, அவங்களையெல்லாம் மன்னிச்சு தலைவர் சேர்த்தாரு. எப்போ 84 எலெக்ஷனில் நமது கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து எஸ்டிஎஸ் வந்து கிட்டத்தட்ட 148 தொகுதிக்கு கேண்டிடேட்டை போட்டு பட்டுக்கோட்டையில் அவரே நின்று டெபாசிட் போச்சு. அவரை எதிர்த்து வந்து PN ராமச்சந்திரன் ஒரு இளம் வழக்கறிஞரை எம்ஜிஆர் நிற்க வச்சார், அவர் தான் ஜெயிச்சார். நீங்கள் அவருக்கே டெபாசிட் போயிட்ட பிறகு எம்ஜிஆர் எதிர்த்து இனிமேல் நம்மளால் வந்து அரசியல் பண்ண முடியாது, எதிர்கடை போட முடியாது, காஜா ஷெரீஃப் மாதிரி காஜா எடுக்க முடியாது டெய்லர் கடை முன்னாடின்னு சொல்லி அவர் வந்து சேர்ந்தார். ஓகே, அவர் வந்து சேர்ந்தார், தலைவர் ஒத்துக்கிட்டார். அதே மாதிரி சிலதெல்லாம் சொல்கிறாரு, காளிமுத்து சொல்கிறாரு, இன்னும் 4-5 பேரை சொல்லி, ஜெயலலிதா கூட அதான் இருங்க 4-5 பேரை சொல்லி அவங்கெல்லாம் கூட இது பண்ணாங்க. அம்மா கூட எப்போ எலெக்ஷனில் அவங்கள நீங்கள் இவர் இப்போ சொல்கிறத விட அதிகமாக சொன்னவர் வந்து திருநாவுக்கரசர். அன்றைக்கி அவர் திருநாவுக்கரசாக இருந்தார். இப்போ தினகரன் ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி அவர் வந்து ஒரு கட்சிக்கு 3 பேர் வச்சார். அவர் ஆரம்பித்த ஒரே கட்சி 3 சூழ்நிலையில் 3 பேர் வச்சார். அண்ணா புரட்சி தலைவர், எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒன்று வச்சார், அப்புறம் எம்ஜிஆர் திமுகன்னு ஒன்று வச்சார், அப்புறம் புரட்சி தலைவர் திமுகன்னு ஒன்று. கடைசியில் எங்கே போய் கரைஞ்சார்? இங்கேருந்து பிஜேபிக்கு போனார், பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு போனார். இன்றைக்கி அவருடைய பையனை வந்து அவருடைய அறந்தாங்கி தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக வச்சுருக்கார். அந்த அளவுக்கு தான் வருமே தவிர, நீங்கள் ஒரு அரசியல் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு 100 தடவை யோசிக்கலாம், 100 தடவை யோசிக்கலாம். ஏற்றுக்கிட்ட பிறகு நீ ஒரு தடவை யோசிச்சா நீ தான் வீணாக போவியே தவிர தலைமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நானும் வந்து இவர் எடப்பாடியாருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஜூலை 7 நீங்கள் ஸ்பான்டேனியஸாக க்ரௌடு வருது. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சசிகலா இல்லைன்னா, ஓபிஎஸ் இல்லைன்னா, தினகரன் இல்லைன்னு சொன்னால் முக்குலத்தோர் சமுதாயம் எல்லாம் அவருக்கு எதிராக இருக்குது, அவங்கெல்லாம் ஓட்டுங்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. போன எலெக்ஷனில் ஓட்டு விழ பலாப்பழத்தில் ஓபிஎஸ் இவ்வளோ வாங்கினார், குக்கரில் அவர் இவ்வளோ வாங்கினாருங்களா வேலை. இங்கே நீங்கள் தென் மாவட்டங்கள்ங்கிறது நீங்கள் அந்த பக்கம் தஞ்சாவூருக்கு மேலே ஆரம்பித்து இன்றைக்கி நேற்று வந்து உசிலம்பட்டி வரைக்கும் வராரு. அதே முக்குலத்தோர் மக்கள் தான் வந்து கூட்டி நிற்கிறாங்க, அவங்க தான் வரவேற்பு கொடுக்குறாங்க, அவங்க தான் கட்சி வேலையும் பார்க்குறாங்க. இப்போ அதிமுகக்காக நான் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறவள ஏன் நம்ம விட்டு தரணும்? நாம் விட்டே தரலையே. வேலை இன்னைக்கு வேலை பார்க்குறேன்னு சொல்கிற நீ அன்னைக்கு எதுக்கு ஓடி போனேன்? நான் வந்து ஓபிஎஸ்ஸை பற்றியே பேசலை. அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, பொதுக்குழு அன்னைக்கு தலைமை கழகத்தை அடித்து உடைச்சாரு, கட்சியை விட்டு நீக்கிறாங்க, அது வேறு விஷயம். அவர் பின்னாடி போனாங்கல்ல, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது தானே அவர் கூடவே. இவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி பேட்டி கொடுத்தாரு, கட்சி நல்லா இருக்கணும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது, அதிமுக தான் வரணும்னா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு தென் மாவட்டங்களில் இவங்களெல்லாம் சேர்த்தா நமக்கு நல்ல ஓட்டு கிடைக்கும்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ புதிய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கீங்க. யார் யார் எந்த பதவியும் தேவையில்லை, கட்சியில் நாங்கள் தொண்டனாக இருந்து செயல்படுறோம்னு, அது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அவர் பின்னாடி போனவங்களாக இருக்கட்டும், இல்லை சசிகலாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்க பொதுச் செயலாளருக்கு. நான் ஏற்கனவே இவங்க கட்சியை விட்டு இவங்களா போயிருந்தாலும் சரி, அவங்களா போயிருந்தா அவங்க பண்ண தப்பு, கட்சி அந்த நடவடிக்கை எடுக்கலை.
நீயா கட்சிக்கு எதிராக போயிட்ட, கட்சியை விட்டு நீக்கி இருந்தால் நீ பண்ண தப்புக்காக நீக்கியிருக்கோம். நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்னு, அது சசிகலாவாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், பண்ண மாட்டோம்னு சொல்லி இவர் இப்போ புது ஒருங்கிணைப்பாளராக வந்திருக்காருல்ல, 10 நாள் அல்டிமேட்டம் கொடுத்துருக்காருல்ல, இன்னும் ஒரு மாதம் எக்ஸ்டென்ஷன் வேறு கொடுக்குறாருல, அவங்ககிட்ட இருந்தால் ஒரு கடிதம் எழுதி வாங்கட்டும், வாங்கிட்டு தலைமையில் கொடுக்கட்டும். அடுத்து ஒரே வார்த்தை சொல்லிட்டார், யாரை சேர்க்கணுங்கிறது பொதுச் செயலாளருடைய முடிவு. நீ லெட்டரை கொடு, வாங்கி கொண்டு வந்து கொடு, பொதுச் செயலாளரை படித்து பார்க்கட்டும், யார் யாரை சேர்த்தா இந்த இயக்கத்துக்கு நல்லது, இந்த இயக்கத்துக்கு வலி சேர்க்கணும்னு அவர் சேர்த்துட்டு போகிறாரு. இதில் என்ன இருக்கு? தட்ஸ் இன் த மேட்டர். இப்போ நீங்க புதிய ஒருங்கிணைப்பாளரா செங்கோட்டையன் இருக்காரு நீங்க சொல்றீங்க. ஆனா நான் சொல்ல சார், அவருடைய வார்த்தை எடுத்த உடனே முதல் வார்த்தையே ஒருங்கிணைப்பு குழு, நாங்க அத்தனை பேர் இருக்கோம் எல்லாரும். இன்னொன்னு சொல்றாரு, இந்த 10 நாள் 1 மாசத்துக்குள்ள அவர் முடிவு பண்ணலன்னு சொன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணும். என்ன முடிவு? அதுக்கு தான் 10 நாள் கெடு சார். அதுக்கப்புறம் ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் சொல்றாரு. நாங்க அதுக்கு 10 நாளைக்குள்ள ஏதோ ஒரு முடிவு எஸ்ஆர் நோ சொல்லணும், 1 மாசத்துக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணும். இதுதான் அவர் கொடுத்திருக்க. நான் என்ன யோசனை சொல்றேன், யார் திரும்ப இணையணும்னு நினைக்கிறாங்களோ, சேரணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்ககிட்ட இருந்தா ஒரு லெட்டர் வாங்கி கொடுங்கிறேன். உங்களுக்கு அதுக்கு என்ன கெட்டு போச்சு? நாம ஒரு சிலரை தவிர யாரையுமே கட்சியை விட்டு நீக்கல. நீங்க அன்னைக்கு ஓபிஎஸ் பண்ண அது அயோக்கியத்தனம்னு நான் சொல்ல தயாராகல. பார்ட்டி ஆஃபீஸை போய் எம்ஜிஆர் உருவாக்கின இடம், அது எம்ஜிஆர் அதிமுகக்குன்னு கொடுத்த இடம், ஜெயலலிதா டெவலப் பண்ண இடம், அதை எட்டி ஒழிச்சு மெய்ச்சு உடச்சி எல்லாம் பண்ணேன். உங்க கூட இருந்தவங்களை மட்டும்தான் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஒருத்தநாடு வைத்திலிங்கம், ஒருத்தநாடு வைத்திலிங்கத்துக்கு கூடயே போன சேகர் மாதிரி ஆளுங்களாம் திரும்ப சேர்ந்துட்டாங்க. தஞ்சாவூரில் சேகர் மாதிரிலாம் திரும்ப சேர்ந்துட்டாங்க. நீங்கள் மனோஜ் பாண்டியன் இது மாதிரி ஆட்களை தான் நீக்கியிருக்காங்க. நீக்கப்பட்டவங்க அவங்க பண்ணது தப்பு, நாங்கள் இனிமேல் கரெக்டாக இருக்கோம், கட்சிக்காக பிழைக்கணும்னு லெட்டர் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம யாரையுமே நீக்காமல் தானாக போனாங்க வச்சுங்க, அவங்களையெல்லாம் பொறுப்புகள்லேருந்து கூட நீக்கலை. தானாக போனவங்க கூட இன்னும் அதிமுக இந்த பொறுப்பில் இருக்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஐயா யாரை நீங்கள் தேடி போவீங்க? ஐயா நாங்கள் தெரியாமல் ஓபிஎஸ் பின்னாடி போயிட்டோம், நாங்கள் தெரியாமல் வைத்திலிங்கம் பின்னாடி போயிட்டோம், நாங்கள் தெரியாமல் மனோஜ் பாண்டியன் பின்னாடி போயிட்டோம், இனிமேல் நாங்கள் போக மாட்டோம், கட்சியிலேயே இருக்கோம், இது வரைக்கும் எங்களை கட்சியை விட்டு நீக்கலை, தொடர்ந்து எங்களை பணியாற்றுறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டுப்போ. அதில் ஒன்றும் தப்பே இல்லை. அவர் பயன்படுத்திய வார்த்தை மறப்போம் மன்னிப்போம், பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ பழசெல்லாம் மறந்துடலாம் அப்படிங்கிறதான அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எதை மறப்போம் எதை மன்னிப்போம்? எதை மறப்போம் எதை மன்னிப்போம்? பிரிந்தவர்கள்லாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்போம். என்ன தப்பு? பெரிய தப்பு. நீங்கள் இன்னைக்கு அவர் ஆரம்பித்து 1972லேருந்து 73 திண்டுக்கல் எலெக்ஷன்லேருந்து 75 பொதுக்குழுலேருந்து எல்லாத்தையும் சொல்கிறல்ல, அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த பேஸே அந்த அதிமுக தலைமை கழகம் தான். அந்த 160 அந்த காலத்து 166 லாய்ட்ஸ் ரோடு தான். அந்த இடத்துல நீ உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பொதுக்குழுவில் உங்களுக்கு ஒரு சீட்டே போட்டு வச்சுருந்தாங்க, நீங்கள் அங்கே வந்திருக்கணும், அங்கே பேசியிருக்கணும். அங்கே நீ ஏதாவது ஒரு அடிபடி நடந்திருந்தா கூட வேற இல்லை. அவர் ஓபிஎஸ்சிக்காக மட்டுமே அந்த விஷயங்கள் பேசல, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அதிமுக தொண்டர்கள்லாம் இதை நினைக்கிறாங்க அப்படிங்கிறக்காக தான் அதை பேசுகிறாரு. அதுக்கு தான் உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பாக நான், நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் எல்லாரும் போய் பார்த்தோம், பேசணும். ஆனால் அவர் கடைசியாக அது ஏற்கக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதாவது இதே இவர் சொன்ன 6 பேரை போய் பார்த்தாங்க, பேசினாங்க, சொன்னாங்கன்னு ஹேஷியமாக எல்லா ஊடகத்துலேயும் போட்டாங்கல்ல. அதை எடப்பாடி மறுத்தார். அவர் மறுக்கல, எடப்பாடி அதை பற்றி ஒன்றுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்கன்ட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் சொல்கிறது அன்னைக்கே நீங்கள் சொல்ல வேண்டியது தானே, நாங்கள் 6 பேரும் போய் அவர்கிட்ட சொன்னோம், அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு, இப்படி இருந்தால் கட்சி விளங்காது, கட்சி விளங்கணும்னு சொன்னால் நாங்கள் சொல்கிறத கேட்கணும்னு அன்னைக்கு நீ ரிவோல்ட் ஆகிருக்கணும்ல. ஏன் அவளை இன்னைக்கு ரிவோல்ட் ஆகிறதுக்கு என்ன நெசசிட்டி உங்களுக்கு வந்தது? நீங்கள் அன்னைக்கு பேப்பர்லலாம் போட்டான், டிவிலெலாம் போட்டான், எல்லாம் ஏச்சியம் ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம மறுத்துருக்கணும்ல. அன்னைக்கு அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்ன உடனே இவங்களும் பேசாமல் இருந்தோன்னு ஆயிடுச்சு, இந்த 6 பேரும் போய் பார்க்கலன்ற மாதிரி தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சுல்ல. இன்னைக்கு உண்மையாகிறதுல சார், என்னைக்கு உண்மையாகணுமோ அன்னைக்கு ஆகணும். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இல்லை சார், ஆறுன கஞ்சி செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். எதுக்கு?
இந்த விவகாரம் தொடர்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. 10 நாள் கெடுக்கு பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல வேண்டிய மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும்ல. தேவையே இல்ல. ஏன்னா நாங்க மன்னிக்க கூடிய அளவுக்கோ மறக்கக்கூடிய அளவுக்கோ ஓபிஎஸ் வந்து நல்லது பண்ணல. ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் வந்து மறப்போம் மன்னிப்போம் லிஸ்ட்லயே வரல. இல்ல இப்போ ஓபிஎஸ் மனசாட்சியா தான் செங்கோட்டையன் பேசுறாரா? என்னைய பொறுத்த வரைக்கும் சசிகலாவும் ஓபிஎஸும் இது நாள் செஞ்ச முயற்சிகள் வீணா போயிடுச்சு. எடப்பாடியார் வந்து அவங்கள வந்து ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப வந்து செங்கோட்டையனை வந்து கொம்பு சீவி விடுறாங்க. யாரு? சசிகலா. அவங்க தான் வேற யார் பண்ணுவாங்க? இப்ப சசிகலா சொல்லி தான் நான் என்ன கேட்கிறேன், இப்போ இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து கொம்பு சீவி விடுறான்னு சொல்லாமா? அப்படி கூட ஒருத்தர் சொன்னார். இல்ல சொல்லலாமான்னு கேட்கறேன். நான் அது மாதிரிலாம் வந்து இதா சொல்ல மாட்டேன். நமக்கு வந்து இன்னொருத்தர் அபியூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இன்னொன்னு, ஸ்டாலின் அப்படி பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்னா, இவங்கெல்லாம் சேர்ந்தா ஒருவேளை இவர் சொல்ற மாதிரி அதிமுக ஸ்ட்ரெங்தன் ஆயிட்டா, அதிமுக பெரிய கட்சி ஆயிட்டா நாம அழிஞ்சு போயிடுவோமே நினைப்பான்லாமே. ஆகிய அவர் இந்த விளையாட்டுக்கு அவர் வரமாட்டாரு. அவர் இது அடிச்சு ஒட்டஞ்சு போனாதான் நல்லதுன்னு அவர் நினைக்கிறவர். இவரை பொறுத்த வரைக்கும் சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸ்ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். ஓபிஎஸ் வந்து இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், நான் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் இல்லை, நான் என்டிஏலேருந்து விலகிட்டேன்னாரு. சொன்னார்ல. இன்னைக்கு நேற்று ஒரு டிடிவி தினகரன் அமமுகவும் அவருடைய கட்சி என்டிஏல இல்லை விலகிட்டேன்ட்டார். அப்போ அவங்க 2 பேரையும் விலகிற அளவுக்கு தான் பிஜேபி வச்சிருக்கு. பிஜேபி வச்சிருக்கா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிர்பந்திச்சாரா? இல்ல, எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு வந்து நீங்க எடப்பாடி பழனிசாமி பேர்ல பழிய போடுறீங்க? அவருக்கு சார் அவங்க இவங்கள எடப்பாடி பழனிசாமி அண்மையில ஒரு பேட்டியில காலம் கடந்து விட்டது அப்படின்னா ஓபிஎஸ் பதில் அதெல்லாம் வந்து அதிமுகல அவங்கள சேர்க்கறதுக்கு காலம் கடந்து விட்டது, காலம் கனியவில்லைன்றதெல்லாம் அந்த விஷயம் வேற. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இவங்களெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டு நம்ம வேலை பார்க்கணும், அப்பதான் அம்மா ஆட்சி வரும், எம்ஜிஆர் ஆட்சி வருங்கிறாரு. 100க்கு 100 கரெக்ட். யாரை ஒன்று சேர்க்கணும்னு லிஸ்ட் போட்டு கொடுங்க தலைமைக்கு. சார் நீங்க சேர்த்தே தீரணும்னு சொல்றது வேற சார். அது முதுகெலும்போட பேசுறோம்னு. இவங்களெல்லாம் சேர்க்கணும். ஆனால் யாரை சேர்க்கணுங்கிற முடிவு வந்து பொதுச் செயலாளர் கையில் இருக்குன்னு அதுதான் உண்மை. அப்போ நீங்கள் யாரை சேர்க்கணுங்கிற லிஸ்ட்டை கொடு. நீ இன்னைக்கு வந்து புது ஒருங்கிணைப்பாளர், உன் தொகுதியில் வந்து உனக்கு என்ன செல்வாக்குங்கிறது இன்னைக்கு கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டேன். அந்த கூட்டம் எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த கூட்டம்லாம் இல்லை, அதில் எல்லாருமே வந்து நீங்கள் பல கட்சி கூட்டங்களுக்கு போகிறவங்க 200 ரூபாய்க்கும் டிஃபன் சாப்பாட்டுக்கும் போகிறவங்கள வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த டெம்போ வேனு, அந்த வேன், இந்த வேனு, யானை குட்டி யானை வேனு எல்லாத்துலேயும் வந்து இறங்குறாங்க. அவங்க கையில் பை இருக்குது, பையில் வந்து சாப்பாடு இருக்குது. 200 ருபீஸ் எலெக்ஷன் நேரத்தில் எல்லாருமே பண்ணுறது, எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது கூட்டத்தை காட்டுறதுக்காக. அப்போ செங்கோட்டையனுக்கும் அப்படி தான். செங்கோட்டையின் பக்கத்தில் இருந்தவங்களாம் யாருன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு ஒன்றிய செயலாளர், அந்த பக்கம் ஒரு நகர செயலாளர், நடுவில் வந்து முன்னாள் எம்பி சத்யபாமா. கட்சி நிர்வாகிகள் வந்து இன்றைக்கி வந்து அந்த மாவட்டத்தில் இருக்க கட்சி நிர்வாகிகள் அதிகமாக வந்த மாதிரி தெரியல. மொபிலைஸ் பண்ணியிருக்காரு, மொபிலைஸ்டு க்ரௌடு. அந்த க்ரௌடு வச்சு என்ன சொல்கிறேன், இந்த க்ரௌடெல்லாம் எனக்கு ஓட்டு போடுற க்ரௌடு, என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத 10 பைசா வந்து பப்ளிசிட்டிக்கு செலவு இல்லாமல் இன்னைக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இது செங்கோட்டையன் வந்து சசிகலா சொல்லியோ ஓபிஎஸ் சொல்லியோ பேசுறதுக்கான வாய்ப்பு சூழல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், அப்போது எஸ்பி வேலுமணியோ நத்தம் விஸ்வநாதனோ அல்லது சிவி சண்முகமோ அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக போய் பேசினாங்களே, நம்ம எல்லாம் ஒன்று சேரணும், இனிமேல் வந்து கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய குரலாக கூட செங்கோட்டையன் இருக்காருன்னு ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அவரே சொல்லியே சார். அன்னைக்கு நான் நத்தோன்னு சகோதரர் வேலுமணி, சகோதரர் தங்கமணி எல்லாரும் போய் சொன்னோம், அவர் ஏற்கிற நிலைமையில் இல்லைன்னு இன்னைக்கு சொல்கிறிய. இன்னைக்கு வந்து நீ அவங்களும் என் கூட இருக்காங்கன்னு சொல்லணும்ல. நீ மற்றவங்கள தானே சொல்கிற. மற்றவங்கெல்லாம் சேர்ந்து 10 நாள் கெடு அல்லது 1 மாதம் எக்ஸ்டென்ஷனு, அப்புறம் இதே முயற்சியை நாங்கள்லாம் எடுப்போம்னு சொன்ன இடத்துல இந்த முயற்சியில் நத்தம் இருக்கார், இந்த முயற்சியில் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார், இந்த முயற்சியில் வேலுமணி இருக்கார், இந்த முயற்சியில் சண்முகம் இருக்கார், இந்த முயற்சியில் தங்கமணி இருக்காருன்னு சொல்லியிருக்கணும்ல. நாங்கள் இப்போ இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வந்து அழுத்தம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ இவங்க யாரும் அவர் கூட இல்லை. அவங்கவுங்க கட்சி தான் முக்கியம். பொதுச் செயலாளர் சொல்கிறத கேட்போம். அவங்கவுங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் இதில் கோயம்புத்தூரில் வர்ற டூர் ப்ரோக்ராம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கோயம்புத்தூரில் ஒரு பாட்டுக்கு டூருக்கு போயிட்டார், டூர் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கார் சார்.
இன்றைக்கி வந்து தேனி போடியெல்லாம் பொதுச் செயலாளர் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஆகையால் இவர் வந்து அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சா கட்சிக்கு நல்லதுன்னு நினைக்கிறார். அந்த நினைப்பு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், நினைக்கிறார். நினைக்கிறவர் ஸ்ட்ராங்காக என்ன சொல்லணும்னா, நீங்கள் இவங்களெல்லாம் சேர்த்து கட்சி நடத்தினா ஓகே, இல்லாட்டி நான் கட்சியில் இருக்க மாட்டேன்னு சொல்லணும். அல்டிமேட்டம், நான் கட்சியில் இருக்க மாட்டேன், என்னுடைய தேவை இந்த கட்சிக்கு தேவைன்னு சொன்னால் நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, இன்னும் நேரம் சேர்த்தே தீரணும். இவங்களால் தான் கட்சிக்கு பலம். தென் மாவட்டங்களில் இவங்கெல்லாம் இருந்தால் தான் தேவமாறு நமக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. தென் மாவட்டங்களில் கட்சியே இருக்காது, நாம் ஒரு சீட் ஜெயிக்க முடியாது. இவங்களெல்லாம் சேருங்க. சேரலைன்னு சொன்னால் நானும் வந்து இருக்க மாட்டேன் இந்த கட்சியில் சொல்லியிருந்தா நீங்கள் சொல்கிற இத்தனைக்கும் பதிலாக இருக்கும். அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா அவர் அதிமுகவை தான் தொடர்ந்து நான் டிராவல் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் மட்டுமா சார் இவ்வளோ பேசுகிறாரு? அவர் மட்டுமா 77லேருந்து 77 பொன்னையன் அதிமுகவில் எம்எல்ஏ, திருச்செங்கோடு தொடர்ந்து தலைவர் இருந்த வரைக்கும் எம்எல்ஏ, 2001 அம்மா பீரியடில் மந்திரி, இவர் சபாநாயகர் தனபால் இருந்தார். சபாநாயகர் தனபால் வந்து 77லேருந்து சங்ககிரி தொகுதியில் தொடர்ந்து எம்எல்ஏ. இவருக்கு என்னென்ன கித்தாப்பு சொல்கிறாரோ அத்தனை கித்தாப்போட ஆட்கள்னு இருக்காங்க. இல்லாமல்லாம் இல்லை, இவரை விட எனக்கு கூடுதல் கித்தாப்பு இருக்குது, அவருக்கே தெரியும். நான் எம்ஜிஆர் வீட்லேயே வளர்ந்தவன், எனக்கு தெரியாது கிடையாது. இவர் எப்படி டெவலப் ஆனார், எப்படி வந்து வந்தாருங்கிறதுலாம் தெரியும். அதை சொல்லணும்னா ஐபிசி தமிழ் வந்து ஒரு 24 மணி நேரம் கொடுத்தாலும் சொல்லலாம். இவர் சத்தியமங்கலத்தில் தலைவர் நிற்க சொன்னாருன்னு சொல்கிறாரு, ஏன்னு சொல்லுங்கள். அன்னைக்கு அந்த பகுதியினுடைய அதிமுக அமைப்பாளர் வந்து KNK ராமசாமி, அவரு 71 சிட்டிங் எம்எல்ஏ, 77 அவருக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து எம்ஜிஆர் மன்றத்தில் ஒருத்தனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. இவரை விட அந்த மாவட்டத்தை அப்போ வந்து தனி மாவட்டம் கிடையாது, கோயம்புத்தூரினுடைய ஒரு பிரிவு. ஈரோடு அழகரசன் ஒருத்தர் தான், இன்றைக்கி அவன் செத்து போயிட்டான். அந்த ஈரோடு அழகரசனும் இவரும் வந்து கட்சி அமைப்பு தேர்தலில் மாவட்ட செயலாளருக்கு நிற்கிறாங்க. ஈரோடு அழகரசன் தான் இவரை விட கூட ஓட்டு வாங்குறான். முத்துசாமி அப்போ மந்திரி, அழகரசன் வந்து கவுண்டர் கம்யூனிட்டி கிடையாது. அப்போ மைனாரிட்டின்னு இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்ல, இந்த நம்ம இந்துலேயே அது ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி. அவரை வந்து மாவட்ட செயலாளராக போட்டால் சரியாக வராது, கவுண்டர்கள்லாம் வந்து விலகி நிற்பாங்கன்னு சொல்லி ஓட்டு பெட்டியை மெட்ராஸுக்கு கொண்டுறாங்க. மெட்ராஸுக்கு கொண்டு அந்த தேர்தல், அமைப்பு தேர்தலில் செங்கல்பட்டு, வேலூர், ஈரோடு இந்த 3 மாவட்ட செயலாளர் ஓட்டு பெட்டியும் மெட்ராஸுக்கு வருது. பார்ட்டி ஆஃபீஸில் வச்சு எண்ணுறாங்க. எண்ணுனா செங்கோட்டையனை விட அழகரசன் தான் கூட ஓட்டு. ஆனால் முத்துசாமி என்ன பண்ணுறாரு, தலைவர் ராமவரம் தோட்டத்தில் உட்காந்து நீங்கள் அவரை மாவட்ட செயலாளராக போட்டால் நமக்கு வந்து கட்சி வீக் ஆகிடும்னு சொல்லி செங்கோட்டையனை அனௌன்ஸ் பண்ண வைக்கிறாரு. அதே நேரத்தில் ஈரோடு அழகரசனை பெரியார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற தலைவர்னு அறிவிக்கிறாங்க. இவர் முத்துசாமி மந்திரி, அவர் கூட பதுங்கியே வந்து ஈரோடுக்கு போகிறாரு ட்ரெயினில். இந்த அறிவிப்பு வந்த உடனே இங்கேருந்து அத்தனை கோஷ்டியை முன்னாடியே போயிட்டு ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எப்படி நீ வெளியே வருவேன்னு இவருக்கு எதிராக அறிவாளுங்க கம்பமாக இன்னவங்க அதிமுகக்காரங்க. தலைவர் அறிவிச்சிட்டா நீ உள்ளே வந்துடுவியான்னு பின்வாசல் வழியாக இவரை கூப்பிட்டு போய் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அனுப்பிச்சி விட்டது மந்திரி முத்துசாமி. முத்துசாமியே இப்போ உயிரோடு இருக்காரு, செங்கோட்டையனும் உயிரோடு இருக்காரு. இல்லைன்னு சொல்லுங்க. அன்னைக்கு அந்த கட்சி எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஓப்பன் பேலட் அடித்தான். ஒன்றிய செயலாளருக்கு ஷர்மா, நகர செயலாளருக்கு சத்யாலயா, ஆனால் மாவட்ட செயலாளர்னு அழகரசன் காமிச்சு அடித்தானுங்க. நாங்களாம் இருந்து பார்த்தவங்க. அதில் இவருடைய உழைப்பை நான் குறைச்சே மதிப்பிடலை. இவருடைய உழைப்பு அங்கே எங்கே ஏறுதுன்னு சொன்னால், தலைவர் இறக்குறாரு, சேவல் புறான்னு வருது, முத்துசாமி அண்ணன் வந்து புறாவில் ஜானகமாக கூட இருக்காரு, இவர் வந்து அம்மா பின்னாடி வராரு, இது பண்ணார். அவருடைய உழைப்போ அல்ல அவர் வந்து குள்ளம்பாளையத்தில் முதலாக கிளைக்கழக செயலாளராக இருந்தேன்னு சொல்கிறதோ, எப்படி நம்ம எடப்பாடியார் வந்து சிலுவம்பாளையத்தில் நான் கிளைக்கழக செயலாளராக இருந்தேன்னு சொல்கிறதுலேருந்து இருக்கார். நீங்கள் அரசியலில் பார்த்தா எடப்பாடியார் 89 சேவலில் எம்எல்ஏ ஆகிறாரு, இவர் 77லேருந்து எம்எல்ஏவாக இருக்கார். ஆனால் கருணாநிதி திமுக எலெக்ஷனில் போட்டி போட்ட 2வது எலெக்ஷன் 57லேயே வந்து எம்எல்ஏ ஆகிடுறாரு, 62லேயே எம்எல்ஏ ஆகிறார். 62ல் தான் எம்ஜிஆர் வந்து அப்போ அண்ணா வந்து நிற்க சொல்கிறாரு, அவருக்கு சினிமா ஹெவியாக ஷூட்டிங் இருக்கிறதோடு நிற்க மாட்டேங்கிறாரு. 62 எலெக்ஷனுக்கு அப்புறம் 50 சீட் திமுக ஜெயிச்ச உடனே எம்ஜிஆரை எம்எல்சி ஆக்குறாங்க. அதுக்காக கருணாநிதிக்கு எம்ஜிஆர் ஜூனியர் இல்லை. அன்னைக்கு வாய்ப்பு கிடச்சா நிற்கல ஆகலை. இங்கே
எடப்பாடியார் 89ல் எம்எல்ஏ, அதே நேரத்தில் ஜெயலலிதா எம்எல்ஏ, அதே நேரத்தில் ஸ்டாலின் எம்எல்ஏ. இந்த ஸ்டாலினுக்கு முன்னாடி வந்து எடப்பாடியார் சிஎம் ஆயிட்டார்ல, அதுக்காக வாயில் வயிற்றில் அடிச்சுக்க முடியுமா? சீனியாரிட்டிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது சார். இவர் வந்து அந்த சீனியாரிட்டியை வச்சுக்கிட்டு கிளைம் பண்ணால் என்ன கிளைம் பண்ணோம்னா, இவங்களெல்லாம் சேர்க்கலனா நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் அதிமுக கையில் எடுப்போம், நாங்கள் வந்து உங்களை வெளியே அனுப்போம் சொல்லியிருக்கணும் இல்லை? இன்றைக்கி நீங்கள் ஒரு வாரமாக வந்து ஊரையே கூட்டி ஊரில் இருக்க டிவியெல்லாம் 5ஆம் தேதி காலையில் 9:10, 5ஆம் தேதி காலையில் 9:15 செங்கோட்டையும் வாயை திறக்க போகிறாரு, செங்கோட்டையும் மனசை திறக்க போகிறாரு, செங்கோட்டையும் எல்லாத்தையும் திறந்து காட்ட போகிறாருன்னு சொன்னார். எதையும் திறக்கலை. நீங்கள் அவர் என்ன வேணாலும் பேசியிருக்கீங்க சார். 25 நிமிஷம் பேசினார் சார். 1000 இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது பொதுச் செயலாளர்னு சொல்லிட்ட பிறகு இது வந்து புஸ்வானமாகி போச்சு சார். நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, செங்கோட்டையன் என்னுடைய நல்ல நண்பர், நீங்கள் யார் யாரை சேர்த்துறன்னு சொல்கிறீங்களோ அவங்க லிஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் பொதுச் செயலாளர்கிட்ட கொடுங்க, அவர் முடிவு பண்ணிட்டோம். செங்கோட்டையன் பேச்சுக்கு இப்போ ஓபிஎஸ் நயினார் நாகேந்திரன்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சார்? நயினார் நாகேந்திரன் ஆதரவையும் ஓபிஎஸ் ஆதரவையும் நீங்கள் ஒன்றா கிளப் பண்ணக்கூடாது. நயினார் நாகேந்திரன் அதிமுகவினுடைய ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் செங்கோட்டையன் பேசியிருக்காரு, அது வரவேற்கத்தக்கது தான் சொன்னால், இல்லை நான் எதிர்க்கிறேன்னு அவர் சொல்ல முடியுமா? நீங்கள் அதிமுகவில் இப்போ கூட்டணி பலம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுகிறாரு சார். பேசி முடிச்சிடுறேன் சார். இப்போ அதிமுகவில் எடப்பாடி பின்னாடி இருக்கிறவங்க யாராவது 4 பேர் வந்து செங்கோட்டையன் பேசினது தப்புன்னு சொன்னால் அதில் வந்து ரெலவன்சி இருக்குது. நயினார் எப்படி சொல்லுவார்? கூட்டணி கட்சியா அவரை கொண்டு போய் மைக்கை நெட்டி செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறீங்கன்னா வரவேற்கிறேன், முடிஞ்சு வச்சு. நீங்கள் அந்த லைட்டர் வெயினில் தான் போகணுமே தவிர. எடப்பாடிக்கு கூட்டம் வருது, எடப்பாடி தான் அடுத்து முதல்வராக போகிறாரு, இவரோட கருத்தெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்னு கூட அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. நீங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சங்கர் சர்மா மாதிரி பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எப்படி சார் பேசுவாங்க? எடப்பாடி கூட்டம் வருது, அது வருது, இது வருது, அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க சார். நீங்கள் அப்படி பேசுகிற வந்து அரசியல் தலைவனாக இருக்க மாட்டான். நீங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு 1000 இருந்தாலும் பக்குவப்பட்ட அரசியல்வாதி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், செங்கோட்டையன் பக்குவப்பட்ட அரசியல்வாதி. செங்கோட்டையனுக்கு அதிமுக தான் தெரியும், எம்ஜிஆர் தான் தெரியும், ஜெயலலிதா தான் தெரியும். இந்த கட்சியை விட்டு அவர் போக மாட்டார், இந்த கட்சிக்கு எதிராக செய்ய மாட்டார். ஆனால் அவருக்கு ஒரு அசைன்மெண்ட்டு, எப்பா நாங்கள்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், கவுண்டரை எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நீ வந்து அந்த ஏரியாவில் பெரிய கவுண்டராக இருக்க, நீ ஏதாவது சொன்னால் கவுண்டர் கேட்குறாரான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கவுண்டர் அசைன்மெண்ட் கொடுத்து இறக்கி விட்டுருக்காங்க. சரி, இந்த அசைன்மெண்ட் யார் கொடுத்துருக்கா? அசைன்மெண்ட் வந்து ஓபிஎஸும் சசிகலாவும் தினகரனும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஓபிஎஸ் தினகரனுக்கு வந்து இப்போ போக்குடம் கிடையாது. நீங்கள் பலாப்பழத்தில் நின்னார் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார், போடியில் வந்து அதே பலாப்பழத்தில் நின்னா வந்து ஜெயிக்க மாட்டார். தேனியில் ஒரு 3 லட்சம் ஓட்டு தினகரன் வாங்கினா, அங்கே ஏதோ ஒரு ஆண்டி வெட்டி தொகுதியிலே போய் வந்து அவர் எம்எல்ஏக்கு நின்னா ஜெயிக்க மாட்டார். அப்போ ஜெயிக்கணும்னு சொன்னால் இப்போ இருக்கிற பேஸ் அதிமுகவினுடைய 20% சொல்லுங்கள், 21% சொல்லுங்கள், 18% சொல்லுங்கள், ஓட்டு கம்மியாக இருந்தால் இந்த ஓட் பேஸ் இருந்தால் தான் அவங்களால வந்து. ஏன்னா அரசியல்வாதி வந்து ஒரு தடவை பதவிக்கு வந்தவன் சாகிற வரைக்கும் பதவிகள் இருக்குன்னு தான் நினைப்பான். பதவிக்கு வர முடியாதுங்கிற சூழ்நிலையில் நம்மளை எப்படியாவது திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும். இவர்கிட்டயே வந்து நீங்கள் சசிகலாவை சேர்க்கணும்னு சொல்கிறீங்களா? நான் யாரும் பேர் சொல்லலை. விலகின்றவர்கள், விலகி போனவர்கள், விலக்கப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் எந்த பொறுப்பும் வேணான்னு சொல்கிறாங்க, கட்சியில் சேர்ந்தா போகிறோன்னு சொல்கிறாங்க. சேர்த்தா நல்லாயிருக்கும், கட்சிக்கு பலம் 100%. சரி, எடப்பாடி என்ன நினைப்பார் இதை பற்றி? கண்டிப்பாக பார்த்துருப்பார், அவரும் சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் லஞ்ச் டைம்லேயாவது இதை பார்த்துருப்பாரு. என்ன நினைப்பார் அவர்? என்ன நினைப்பார்? எல்லாம் காமராஜர் மாதிரி ஆகட்டும் பார்க்கலாம்னா நீங்கள் எனக்கு என்ன நீங்கள் சார் இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்கார் சார். நான் வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளர் சார். என்கிட்ட வந்து பார்ட்டி ஆஃபீஸில் கூப்பிட்டு கேட்பேன், எப்போ யாராவது கடிதம் கொடுத்துருக்காங்களா, திரும்ப சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்களா, யார் யார் வந்து அவங்களா போனாங்க, நாம் விளக்கினவங்க யார், விளக்காதவங்க யார், அதில் எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு லிஸ்ட்டு நான் கேட்பேன்ல. நீங்கள் ஒரு ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதான் பண்ணுவாங்க. ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், கேப்பபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் உடனே பார்ட்டி ஆஃபீஸில் கூப்பிட்டு செங்கோட்டையன் என்ன அப்படி சொல்லியிருக்காரு, இப்போ வந்து ஓபிஎஸ் ஏதாவது லெட்டர் கொடுத்துருக்காரா, தினகரன் கட்சியை கலைச்சிட்டு சேர்றேன்னு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காரா, வேறு யார் யார் வந்து அவங்க கூட போனவங்க, நம்ம விட்டு நம்ம கட்சியை விட்டு நீக்கிறவங்க யார், கட்சியை விட்டு நீக்காமையே அவங்க கூட இருக்கிறவங்க யார், ஒதுங்கி இருக்கிறவங்க யார், எல்லா லிஸ்ட்டும் வந்து பார்ட்டி ஆஃபீஸில் இருக்கும். பார்ட்டி ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன். அதை கேட்டு வாங்கிட்டு போகிறாரு. எல்லாம் செஞ்ச பிறகு கூட இன்னாரை சேர்க்கணும், இன்னாரை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது
எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்தான்னு செங்கோட்டையன் சொல்லிட்ட பிறகு தட்ஸ் எண்ட் த மேட்டர். அப்போ எடப்பாடியா அந்த முடிவை எடுப்பாரா இல்லை என்ன பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது பாசிபிலிட்டி எல்லாம் வந்து பார்ட்டியினுடைய ரேங்க் அண்ட் ஃபைலினுடைய இவர் சொல்கிற தொண்டர்கள் வேற, அவருக்காக பின்னாடி இருக்கிறவங்க போக்குவரத்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து இவர் ஓபிஎஸ் வந்து கட்சி விட்டு நிற்கிறது பொதுக்குழு. நீ பொதுக்குழுவில் ஒரு 3000 பேர் இருக்காங்களா 4000 பேர் இருக்காங்களான்னு வேற இல்லை, நடந்தவையாக இருக்கட்டும், மறப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கும்போது எடப்பாடியினுடைய முடிவு ஏதாவது மனமாற்றம் அடையுமா? இல்லை, இதில் அவர் மனம் மாற்றம்ன்றதுக்கே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சங்கர் சர்மாவுடைய கேள்வி இல்லை, நான் எடப்பாடியை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நானும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க. மனமாற்றம் இல்லை, மனமாற்றம்ன்றது எந்த இடத்துல வருது? அவர் ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு, இவங்களை சேர்த்துக்க வேணாம் அல்லது வந்து நம்மளே நம்ம ட்ராக்கை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி. அதில் ஏதாவது திரும்ப சேர்த்துக்கலாம், நம்ம கட்சியை வலுப்படுத்தலாம், அல்லது நம்ம 2026 இவங்க ஏதோ ஒரு வழியில் நம்மளுக்கு வந்து பயன்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் அவர் நினைப்பாரான்னு கேட்குறேன். அதாவது செங்கோட்டையன் இன்னைக்கு சொன்னபடி விலக்கப்பட்டவர்களோ அல்ல விலகி இருப்பவர்களோ அல்ல வந்து ஒதுங்கி இருப்பவர்களோ அவங்கள வந்து திரும்ப சேர்த்துக்க சொல்லி ஒரு மனுவா கொடுத்தால் அன்னைக்கு வந்து எடப்பாடியார் என்ன முடிவெடுக்காருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான். அதில் யாரை சேர்க்கறது நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் ரொம்ப தூரம் அவங்கள விட்டு விலகி வந்து ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. பயணங்கள் முடிவதில்லை, ஆனால் பயண தூரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. திரும்பி பார்க்குற நிலைமையில் வந்து அதிமுக இன்னைக்கு இல்லை. ஆகையால் தான் செங்கோட்டையினாலே அதை வந்து தெளிவாக சொல்ல முடியல, ஆணித்தரமாக சொல்ல முடியல. சசிகலாவை சின்னம்மாவை சேர்த்தாத்தான் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, நாங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவை வந்து அன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் ஆக்கணும், அந்த அம்மா தினகரனை துணை பொதுச் செயலாளர். அவருக்கு 2 தடவை வாய்ப்பு வந்துச்சுங்கிறாரு, அது என்ன வாய்ப்பு? அது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. அவர் தான் சொல்லணும். 2 தடவை வாய்ப்பு வந்ததுன்னு எனக்கு தெரியும், சொல்ல விரும்பலை. அந்த வாய்ப்பை அவர் எதுக்காக நழுவ விட்டார்? அவர் எதுக்காக சார் நழுவ விட்டார்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது சார், நீங்கள் எதுக்காக நழுவ விடுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அன்னைக்கு 2வது தடவை வாய்ப்புங்கிறது சசிகலா ஜெயிலுக்கு போன பிறகு இவர் எடப்பாடியார் முதலமைச்சரானதோ அல்ல வந்து கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், அன்னைக்கு உனக்கு அந்த வாய்ப்பு வந்திருந்தால் அதை நழுவையே நழுவ விட்டேன். அப்போ உன்னையை விட திறமையானவர் எடப்பாடியார்னு சொல்லி தான் நழுவ விட்டேன், விட்டு கொடுத்தேன். சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது சார், எனக்கு ஒரு வாய்ப்பு வருது சார், நான் விட மாட்டேன்ல. தலைமைக்கு நான் வரணுமா நீங்கள் வரணுமான்னு நானும் தானே முடிவு பண்ணி எடுப்பேன். வாய்ப்பை நழுவ சார் போட்டி போட்டோம், சங்கர் சர்மா ஜெயிச்சிட்டாருங்கிறது வேறு விஷயம். சங்கர் சர்மாவுக்கு நான் விட்டு கொடுத்தேங்கிறது எப்படி? எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும்? அப்போ என்னையை விட சங்கர் சர்மாவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு நான் விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் இப்போ எங்கே போச்சு அந்த குவாலிட்டி? இப்போ எங்கே போச்சு சார்? நீங்கள் விட்டு கொடுத்ததால தான் அவர் பொதுச் செயலாளரானார், முதலமைச்சரானார். 2 தடவை நான் எப்போ 2001 வந்து அம்மா ஜெயிலுக்கு போகும்போது ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கினாங்களே, அப்போ அந்த வாய்ப்பை வேணான்னு சொன்னியா? அப்போ ஓபிஎஸ் வந்து எங்கேயோ கீழே கிடக்கிறாள், அந்த வாட்டி தான் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிறார். நீ 77லேருந்து கதை பேசுகிறல்ல, அப்போ அந்த வாய்ப்பை எதுக்கு ஓபிஎஸ்க்காக விட்டு கொடுத்தேன்? அப்போ இவங்க எல்லாரை விட உனக்கு குவாலிட்டி இல்லைங்கிறது உனக்கே தெரியுது. லீடர்ஷிப் குவாலிட்டி, மற்ற குவாலிட்டியை சொல்ல, லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை. நம்மளால் தலைமை தாங்க முடியும், ஒரு படையை நடத்தி செல்ல முடியும், திமுகவை எதிர்க்க முடியும், அவங்கள அழிச்சு மேலே வர முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. நீ ஆகையால் தான் விட்டேன். இப்போ பேசி பிரயோஜனமே இல்லை. அவர் எடப்பாடியார் அவருடைய காலிபரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு. நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம்ல, எதை பற்றியா கவலைப்படுறாரா? ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து ரவுண்டு கட்டி வந்துக்கிட்டே இருக்காருல்ல. அவருக்கும் அங்கே மக்கள், நீங்கள் சொல்கிற தென் மாவட்டம் தேவமாரின இடத்துலலாம் வந்து மக்களை கூட்டி நிற்க வைக்கிறாங்கல்ல, அதுக்குண்டான ஆட்கள் படையெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எந்த தலைமையாக இருக்கட்டும் சார், நீங்கள் ஸ்டாலினே இருக்குது சார், ஸ்டாலினை வந்து கும்பலை கூட்டுவார். அங்கே இருக்க கிளைக்கழக செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் தான் கூட்டுறவர். அதே மாதிரி கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கிற அத்தனை பேர் வந்து எடப்பாடியார் பின்னாடி வந்து கூட்டம் கூட்டிகிட்டு நிற்கிறாங்கல்ல. நீங்கள் உடனே அது காசுக்கு வந்தவங்க, வேலைக்கு வந்தவங்க, சாப்பாட்டுக்கு வந்தவங்க, எதுக்கு வேணாலும் வரட்டும், கூப்பிட்டா வரான்ல சார், அவங்க கூப்பிட்டா வராங்கல்ல சார். அப்புறம் நீங்கள் வாட்டுக்கு இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி ஒரு 5000 பேர் உங்கள் பார்ட்டி ஆஃபீஸ் வாசலில் கொண்டு நிற்க வச்சிங்களா கோபிச்செட்டிப்பாளையத்தில்? எப்படி? அவர் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலையும் ஆட்களை கொண்டு நிற்க வச்சு அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. நீ கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு 5000 பேர் 1000 பேரையே கூட்டுறதுக்கு நீ 10 நாளாக எல்லா டிவியும் உனக்கு வந்து முறிச்சு கட்டி உரியடிச்சு பப்ளிசிட்டி கொடுத்து அப்புறம் கொண்டு நிற்க வச்சுட்டு இப்போ சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிட்டிங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இல்லை சார். லீடர்ஷிப் குவாலிட்டி செங்கோட்டைன்ட்டு இல்லை. இருந்திருந்தால் இன்றைக்கி முதுகெலும்போடு அவர் பேசியிருப்பார். இவ்வளவு சொன்னோம்,
இன்னொன்று ஒரு வார்த்தை விட்டார், நீங்கள் அதெல்லாம் வந்து சைட் லைன் பண்ணுறீங்க. டெல்லியில் போய் அவங்கள பார்த்தீங்களா இவங்கள பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற மந்திரிகள் கூட தான் அமைச்சர்கள் கூட தான் போய் பார்த்தாங்க பிரதமரை, அதை பற்றி ஏதாவது பேசுகிறீங்களான்னு கேட்டார். அது யாராவது கவனமாக சொல்கிறீங்களா? நான் போய் பார்த்ததை கேட்குறியே, இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க வருஷ கட்டி நின்று பிரைம் மினிஸ்டர், எதுக்காக நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களான்னு கேட்குறாரு. அப்புறம் நாம் எதுக்குல அந்த கொஸ்டின் எதுக்கு போடுறோம்னா, நீ எல்லாம் போய் டெல்லியில் போய் கையிட்டு நின்னியா, ஆகையால் தான் திரும்ப வந்து பிஜேபி அலைன்ஸ் வந்து அந்த எண்ணத்தில் கேட்குறோம். அவர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அமைச்சர்கள் போய் பிரதமர் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, நீங்கள் அதை கேட்கலான்னு செங்கோட்டையன் கேட்டார்ல, அதுக்கு ஒரு விவாதம் வைக்கலாம்ல. திமுக மந்திரிகள் எதுக்காக டெல்லியில் போய் நிற்கிறாங்க வரிசையா? ஆகையால் அவர் என்ன நினைக்கிறாரு, ஓபிஎஸ்லாம் இவருக்கு 2001 ஒரு சிஎம் ஆனவர், அம்மாவுக்கு அப்புறம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். இவங்களெல்லாம் சேர்த்தா தென் மாவட்டங்களில் வந்து இப்போவும் சொல்கிறேன் சார், ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சசிகலாவையோ சேர்க்கறதால தான் தேவம்மார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு யாராவது நம்புனா அவங்கள மாதிரி அறிவிலி உலகத்திலேயே கிடையாது. அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு எடப்பாடியார். அந்த எலெக்ஷனில் அந்த வன்னியரை தவிர இருக்கிற மற்ற அத்தனை ஜாதிக்காரங்களும் அதிமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. அதே மீறி வந்து 75 தொகுதி வந்து அதிமுக கூட்டணி ஜெயிச்சது. எதிர்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சி அந்தஸ்துக்கே இல்லாத அளவில் 2011 23 சீட்டு வாங்கிச்சு திமுக. இவங்க வந்து 75 வாங்கினாங்க. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு சசிகலா சொல்கிறதாலே அல்ல தினகரன் சொல்கிறதாலே ஓபிஎஸ் சொல்கிறதாலாம் தேவமார் ஓட்டு போட போகிறதில்ல. ஓபிஎஸ்ன்ற ஒரு தனி மனிதன் நல்ல மனுஷன் நம்பி வந்து ராமநாதபுரத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க. அந்த ஓட்டு வந்து திரும்ப விழும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏன்னா அதில் பிஜேபி ஓட்டு இருக்குது. பிஜேபி வரும், இவர் மந்திரி ஆகிடுவார், நம்ம ஆள் டெல்லிக்கு போய் அந்த ஓட்டை போட்டாங்க, வேலை நடக்கலன்னு வச்சுங்க. இந்த ஒரு மாய்மாலம் இப்படியெல்லாம் அப்படின்னு ஒன்று கலப்பி விட்டு இவங்களுக்கு ஞானஸ்நானம் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அது வந்து அதிமுக தலைமை கையில் தான் இருக்கே தவிர நம்ம கையில் இல்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ்.